மீனவர்கள் மீது இலங்கை கடற்படை நடத்தும் தாக்குதலை கண்டித்து காரைக்கால் மாவட்டம் முழுவதும் 10,000க்கும் மேற்பட்ட கடைகள் அடைக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் முருகவேல் வழங்க கேட்கலாம். முருகவேல், மீனவர்கள் மீது இலங்கை கடற்படை நடத்தும் தாக்குதலை கண்டித்து 8வது நாளாக போராட்டம் நடைபெற்று வருகிறது. இதனால் காரைக்கால் பகுதியில் 10,000க்கும் மேற்பட்ட கடைகள் அடைக்கப்பட்டிருக்கிறது. இது பற்றிய முழுமையான விவரங்களை பதிவு பண்ணுங்க. மோகன், புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் கிளிஜல்மேட்டை சேர்ந்த ஆனந்தவேல் என்பதற்கு சொந்தமான விசைப்படகில் காரைக்கால் மீன்பிடி துறைமுகத்திலிருந்து 13 மீனவர்கள் மீன்பிடிக்க சென்றனர். இந்திய கடற்பரப்பில் மீன் பிடித்துக் கொண்டிருக்கும் போது இலங்கை கடற்படையினர் அத்துமீறி இலங்கை எல்லைக்குள் வந்ததாக துப்பாக்கி சூடு நடத்தி கைது செய்துள்ளனர். துப்பாக்கி சூடு நடத்தியதில் 3 மீனவர்களுக்கு பலத்த காயம் ஏற்பட்டுள்ளது. காயமடைந்த மீனவர்கள் இலங்கை மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். துப்பாக்கி சூடு நடத்தி கைது செய்த சம்பவம் காரைக்கால் மீனவர்களிடையே பெரும் சோகத்தையும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது. துப்பாக்கி சூடு நடத்தி கைது செய்து காயமடைந்த மீனவர்களை விடுதலை செய்ய வலியுறுத்தியும் படகு ஓட்டுநருக்கு 9 மாத சிறை தண்டனை மற்றும் 40 லட்சம் அபராதம் விதித்த இலங்கை அரசை ரத்து செய்ய கோரியும் காரைக்கால் மாவட்ட மீனவர்கள் 11 மீனவ கிராமங்கள் கலந்து ஆலோசித்து தொடர் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். கடற்கரை சாலையில் கண்டன ஆர்ப்பாட்டம் மீன்பிடி துறைமுகத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கும் 500க்கும் மேற்பட்ட விசைப்படகுகளில் தேசிய கொடியை அகற்றிவிட்டு கருப்பு கொடி கட்டி மத்திய மாநில அரசுக்கு எதிர்ப்பு தெரிவித்தனர். தொடர்ந்து இருசக்கர வாகன பேரணியாக போக்குவரத்தை ஸ்தம்பித்து கண்டனங்கள் தெரிவித்தனர். பின்னர் காரைக்கால் ரயில் நிலையத்தில் தண்டவாளத்தில் தலை வைத்து தீவிர போராட்டம் செய்து ரயில் மறியலில் ஈடுபட்டனர். இன்று காரைக்கால் முழுவதும் கடையடைப்பு போராட்டம் நடத்தி வருகின்றனர். இதனால் போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். விவரங்களுக்கு நன்றி முருகவேல்.